அந்த வியாழனும் வெள்ளியும் அன்று எருசலேமிலே பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை என்பது யூதர்களுடைய அந்த வாழ்வில் ஒரு ஆண்டில் காணப்படுகிற முதலாவது பண்டிகை, ஒரு வருஷத்தில் காணப்படுகின்ற முதலாவது பண்டிகை. யூதர்களின் முதலாவது மாதம் நிசான் என்று அழைக்கப்படும். நிசான் மாதத்தின் 14ஆம் தேதி சாயந்தரம், 14ஆம் தேதி சாயந்தரம், அது வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி விடுகிறது. அவர்களுக்கு நாள் என்பது காலை அல்லது நள்ளிரவு முதல் அடுத்த நள்ளிரவு வரையிலும் நமக்கு இருக்கிறதை போன்ற நாள் அல்ல. அவர்களுக்கு மாலை 6 மணி முதல் அடுத்த நாள் மாலை 6 மணி வரையிலும் ஒரு நாள். நாம் கடைபிடிப்பது ரோமானிய அந்த ஒரு நாள் கணக்கு. அவர்களுக்கு அது யூதர்களின் நாட்கணக்கு. யூதர்களின் நாட்கணக்கு மாலை 6 மணிக்கு துவங்குகிறது, முதலாம் மணி வேளை. அது இரவிலே 12 மணிக்கு அங்கே 6ஆம் மணியாக முடிந்துவிடும். அதை தொடர்ந்து அடுத்த நாள் காலை 6 மணி வரையிலும் அடுத்த 6 மணி நேரம், அதற்கு பின்பு 12 மணி நேரம் சாயந்தரம் வரையிலே. இப்படி 24 மணி நேரம் அவர்களுக்கு சாயந்தரத்தில் துவங்கி அடுத்த சாயந்தரத்தில் முடியும். நம்முடைய ரோமானிய கணக்கின்படி நாள் என்பது நள்ளிரவு 12 மணிக்கு துவங்குகிறது, அடுத்த நள்ளிரவு 12 மணிக்கு அது முடிந்து விடுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஆகையினால் அவர்களுக்கு அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையின் ஆரம்பமாக மாறிவிடுகிறது. வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு அவர்கள் எல்லாரும் பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பார்கள். நிசாம் மாதம் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அவர்களுக்கு பண்டிகை நேரம். அதற்கு முன்பதாக பஸ்காவில் புசிப்பதற்கான ஆட்டுக்குட்டியை அவர்கள் தேவாலயத்தில் கொண்டு போய் பலி செலுத்தி அதை தோல் உரித்து அதனுடைய அசுத்தங்களை எல்லாம் அப்புறப்படுத்திவிட்டு அதனுடைய எலும்புகளில் ஒன்றும் உரிக்கப்படாமல் அப்படியே அதை பாகம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அப்படியே ரோஸ்ட் பண்ணி அதை அப்படியே பொரித்த ஆடாக கொண்டு வந்து முன்னாலே வைத்துக் கொள்வார்கள். அதை அந்த இரவு நேரத்தில் புசிக்க வேண்டும். இந்த பஸ்கா பண்டிகையினுடைய தாற்பயம் அப்படித்தான். எருசலேம் தேவாலயத்தில் அன்றைய தினம் ஜோசிஃபஸ் சொல்லுகிறது போல இயேசு கிறிஸ்துனுடைய காலத்தில் அன்றைய தினம் சுமார் 2.5 லட்சம் ஆடுகள் பலி செலுத்தப்படும். எத்தனை ஆடுகள்? 2.5 லட்சம் ஆடுகள் பலி செலுத்தப்படும். ஆகையினால் மாலை நேரத்தில் போயிட்டு டக்குன்னு போய் பலி செலுத்திட்டு என்ன செய்ய முடியாது, ஆடுகளை வாங்கி கொண்டு வர முடியாது. ஆகையினால் அன்றைய தினம் பஸ்கா பண்டிகை என்பது வியாழக்கிழமை அந்த காலை நேரத்திலேயே அது துவங்கிவிடும். பார்த்து கொள்ளுங்கள். காலை 6 மணிக்கெல்லாம் ஏராளமான பலிபீடங்கள் வைக்கப்படும். பிரதான பலிபீடம் ஒன்று இருக்கும். ஆனால் வரிசை அந்த பிரகாரத்தில் ஏராளமான பலிபீடங்கள் செய்யப்பட்டிருக்கும். அங்கே ஏராளமான லேவியர்கள் பணி செய்து கொண்டிருப்பார்கள். 2.5 லட்சம் ஆடுகளை பலி செலுத்துவதென்றால் எப்படி சாதாரணமான காரியமா? ஆக நூற்றுக்கணக்கான லேவியர்கள் அன்றைய தினம் அந்த பலி செலுத்துகிற நியமத்திலே நியமிக்கப்படுவார்கள். வர 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 ஆடுகளை பலி செலுத்தி தூக்கி 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 கொடுப்பாங்க. அவங்க அதை எடுத்துட்டு போய் இந்த கதரோன் அப்படிங்கிறதான ஒரு ஆறு, எருசலேம் தேவாலயத்திற்கு பின்னாலே ஓடுகின்ற அந்த ஆறு, அதுல இது வெயில் காலமா ஏப்ரல் மாதத்தில் வருகிறதினால் அவங்களுக்கு அது ஏப்ரல் மாதத்தில் வரும். அந்த ஏப்ரல் மாதத்தில் வருகிறதினால் வெயில் ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த அறுப்பு காலமெல்லாம் முடிந்து போயிருக்கும். ஆகையினால் கதிரையினர் அந்த ஆற்றிலே கொஞ்சம் தான் தண்ணி ஓடிட்டு இருக்கும், சில்லு தண்ணி மாதிரி ஓடிட்டே இருக்கும். அந்த தண்ணீரில் இத்தனை லட்சக்கணக்கான ஆடுகளை கொண்டு போய் அதனுடைய ரத்தத்தெல்லாம் அதில் கழுவுறதுனால அன்றைய தினம் அந்த கதரோன் ஆறே எப்படி இருக்குமா, ரத்தமாய் காட்சியளிக்கும் என்று ஜோசிஃபஸ் குறிப்பிடுகிறான். பார்த்து கொள்ளுங்கள். காலை முதற்கொண்டே
பலிகளை செலுத்தி 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 ஆங்காங்கே குறைந்தபட்சம் 10 பேர், குறைந்தபட்சம் 10 பேர் உள்ள இடங்களாக ஒழுங்கு செய்து விடுவார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்து குழுமி இருப்பார்கள். எருசலேமில் இருக்கின்ற மக்களோடு அந்த தேசத்திலிருந்து பல இடங்களிலும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து எருசலேமில் அன்றைக்கு கூடியிருப்பார்கள். அதனால் எங்கு பார்த்தாலும் கூடாரங்கள் காணப்படும், வீடுகள், கூடாரங்கள். அன்றைய தினம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் அல்லது 8 மைல் சுற்றளவில் இருக்கிற கிராமங்களெல்லாம் கூட எருசலேம் பட்டணம் என்பதாகவே கருதப்படும், பெத்தானி வரையில. ஆக கிட்டத்தட்ட ஒரு 8 மைல் சுற்றளவில் உள்ள அந்த கிராமங்களில் எல்லாம் பண்டிகைக்கு வந்த மக்கள் ஆங்காங்கே தெரிந்தவர்கள் வீட்டில், தெரியாதவர்கள் வீட்டில் விருந்தாளிகளாக ஏற்றுக்கொண்டவர்களாக கூடாரங்களை அமைத்து குறைந்தபட்சம் 10 பேராக ஒவ்வொரு இடத்திலும் இருப்பார்கள். ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டி எத்தனை பேர் சாப்பிடலாம்? 10 பேர் சாப்பிடலாம். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி இருக்கிற ஆட்டுக்குட்டியை சாப்பிடுகின்ற அளவிற்கு. ஏன்னா அதில் மீதம் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, வைக்கப்படக்கூடாது. மீதம் இருந்தால் சுட்டரித்து போட வேண்டும். ஆகவே எவ்வளவு பேர் சாப்பிட முடியுமோ அதற்கு தகுந்த விதமாக கூட்டங்களை கூட்டி அவர்களெல்லாம் பண்டிகை ஆசரிப்பிற்கென்று மாலை 6 மணிக்கு சரியாக அந்த பண்டிகை துவங்கும். என்றைக்கு? நிசான் மாதம் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு. அவர்களுக்கு அது முதலாம் மணி வேளை. மாலை 6 மணிக்கு அங்கே பண்டிகை துவங்கும். 6 மணி முதல் 9 மணி வரையிலும். எவ்வளவு நேரம்? 6 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் 3 மணி நேரங்கள் அந்த பண்டிகை ஆராதனை நடைபெறும். பார்த்து கொள்ளுங்கள். எருசலேமில் ஒரு ஆள் கூட தலை தெரியாது வெளியே. லட்சக்கணக்கான மக்களும் ஆங்காங்கே 10 பேர், 15 பேர், 20 பேர், ஒரு ஆடு சைஸு, அதை எவ்வளோ பேர் சாப்பிட முடியுமோ அந்த அளவிற்கு ஆங்காங்கே ஆங்காங்கே கூடி எல்லாம் மாலை 6 மணிக்கு பண்டிகை ஆசரிப்பிலே அமர்ந்து விடுவார்கள். இன்னைக்கு நாம கிறிஸ்துமஸ்னா என்ன பண்றோம்? இங்க கொஞ்சம் பேர் கூடுறோம், அந்த ஆலயத்தில் கொஞ்சம் பேர் கூடுறாங்க, அந்த ஆலயத்தில் கொஞ்சம் பேர் கூடுறாங்க, உள்ள இருக்கிற ஆலயத்தில் கொஞ்சம் பேர் கூடுறாங்க. இப்படி ஆங்காங்கே கூடி இருப்பது போல லட்சக்கணக்கான மக்கள் அந்த எருசலேமை சுற்றி 8 மைல் சுற்றளவு இருக்கு, எல்லாம் அங்கங்க கூடியிருப்பாங்க. அப்போ ஒரு மேஜை ஒன்று வைக்கப்பட்டிருக்கோம். என்ன இருக்கும்? மேஜை வைக்கப்பட்டிருக்கும். அந்த மேஜையில கொஞ்சம் காரியங்கள், அந்த விருந்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய சீஷர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே நாம் பஸ்காவை புசிப்பதற்கு எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுவார், பட்டணத்துக்குள்ளே போங்க, ஒரு மனுஷன் தன் தோள்களில் ஒரு தண்ணீர் குடத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வான்? உங்களுக்கு எதிரே வருவான். அவனை பார்த்து ஆண்டவர் பஸ்காவை புசிக்க வேண்டும் எங்கே என்று கேளுங்கள். அவன் ஒரு வீட்டை காண்பிப்பார். அந்த வீட்டில் மேலறையில் எல்லாம் விதானித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தை காண்பிப்பான். அங்கே நமக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். சீஷர்கள் போவாங்க. ஆண்டவர் சொன்னபடியே தண்ணி குடத்தை சுமந்துட்டு வர்றவனை பார்ப்பாரு. பார்த்த உடனே அங்கே போய் மேலறையில் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார்கள். அந்த பண்டிகையில் என்னென்ன காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், முதலாவது புளிப்பில்லாத அப்பங்கள். என்னது இருக்கும்? புளிப்பில்லாத அப்பங்கள். ஏற்கனவே புளித்த வைத்த மாவில் சுடப்பட்ட அப்பங்கள் அல்ல, புளிப்பில்லாத அப்பங்கள். இது எதை சுட்டி காண்பிக்கிறது என்று சொன்னால், தீவிரத்தை அது சுட்டி காண்பிக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். அவசரம். ஆண்டவராகிய தேவன் எகிப்திலே அடிமைகளாயிருந்த இந்த மக்களை விடுதலை செய்த போது இந்த நியமத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்ட போது அந்த நியமம் கொடுக்கப்பட்டது. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தையும் 11ஆவது வாக்கியத்தையும் வாசியுங்கள், பார்க்கலாம். யாத்ராகமம் 12, 6, 11. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து சாயங்காலத்தில் அதை அடித்து அதை புசிக்க வேண்டிய விதமாவது, உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு தீவிரமாய் புசிக்க வேண்டும். 11ஆவது வாக்கியம். அந்த தீவிரத்தை அது சுட்டி காண்பிக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள்.
மாவு புளிச்சு அப்பம் சுடணும்னா எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் தான் புளிப்பேறும், அப்புறம் அப்பம் சுடணும். இல்லை, ஆண்டவர் சொன்னார் ரெடியாக இருக்கணும். ரெடியாக என்ன செய்யணும்? நீங்கள் இருக்க வேண்டும். மாலையில் ஆட்டை அடித்து அதை சுட்டு அதை நீங்கள் புசித்து எப்போ கட்டளை வருமோ வெளியே செல்வதற்கு, அடிமைத்தனத்தை விட்டு விடுதலையாக்கி செல்வதற்கு ரெடியாக இருக்கணும் என்று சொல்லி அந்த புளிப்பில்லாத அப்பத்தை கட்டளையிட்டார். அது கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டு அவசர கதியிலே, துரித கதியிலே அவர்கள் நிற்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சங்கார தூதன் கடந்து போவான். எகிப்தினுடைய தலைச்சன்கள் எல்லாம் சங்கரிக்கப்படும். அப்போ ஒரே ஓலம் கேட்கும். மக்கள் ஓடி வந்து நீங்க முதல்ல நாட்டை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே போங்க, வெளியே போங்கன்னு உங்களை துரத்துவார்கள். நீங்க அந்த நேரத்தில் போயிட்டு அதை இதையும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. தயாராக கால்களில் பாதரட்சை தொடுத்து கரங்களிலே கம்பை பிடித்து கொண்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு சடான் வெளியே புறப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகவே புளிப்பில்லாத அப்பத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அங்க மேஜையில விருந்துக்கு புளிப்பில்லாத அப்பங்கள் வைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது, கசப்பான கீரைகள் வைக்கப்பட்டிருக்கும். என்ன இருக்கும்? கசப்பான கீரைகள். அந்த கசப்பான கீரையை எடுத்தவங்க சாப்பிட்டுக்கணும். அது எதை சுட்டி காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் பட்டிருந்த அடிமைத்தனத்தை அது சுட்டி காண்பிக்கிறது. அடிமைத்தனம் என்பது சந்தோஷமான காரியமா? அது இருதயத்திற்கு கசப்பை கொடுக்கக்கூடியது, பார்த்து கொள்ளுங்கள். ஆக அன்றைக்கு அந்த நாளிலே உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டார் என்பதை நினைத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் அந்த கசப்பான கீரைகளையும் அங்கே அவர்கள் வைத்திருப்பார்கள். முதலாவது புளிப்பில்லாத அப்பம், இரண்டாவது கசப்பான கீரை அங்கே வைக்கப்பட்டிருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். மூன்றாவது, திராட்சை ரசம் 6 குவளைகளிலே வைக்கப்பட்டிருக்கும். எத்தனை குவளைகள்? ஆமாம், பெரிய பெரிய குவளையா இருக்கும். 6 குவளைகளில் திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த திராட்சை ரசம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இரத்தத்தினால் மீட்கப்பட்டார்கள் என்பதை அது சுட்டி காண்பிக்கும். திராட்சை ரசம் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள். நீங்கள் பஸ்கா பலியை அடித்து அதை எடுத்து உங்களுடைய நிலைக்கால்களில் என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும். எந்த நிலைக்கால்களிலெல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அதை கண்டு சங்கார தூதன் விலகி போவான். he will pass over. அதுக்கு பேர் தான் பஸ்கான்னு பேரு. பாஸ் ஓவர், அவர் கடந்து போவான். ஆக இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்பதை தலைமுறை தோறும் நினைத்து கொள்ளும்படியாக அந்த திராட்சை ரசம் முன்னாலே இருக்கும். எத்தனை குவளைகள்? எத்தனை குவளைகள்? 6 குவளைகளிலே திராட்சை ரசம் வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய கிண்ணத்துல பழ கலவைகள், இந்த ஃப்ரூட் சாலட்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் பழம், இன்னும் ஆரஞ்சு பழம், இன்னும் திராட்சை பழம், இன்னும் வேற என்னென்ன பழமெல்லாம் இருக்குது, முந்திரி பழம், வேற மாதுளம் பழம், இப்படி வாழைப்பழம், இப்படிப்பட்ட நிறைய பழங்கள் போட்டு அதெல்லாம் கலவை ஆக்கி அந்த ஃப்ரூட் சாலட் வைக்கப்பட்டிருக்கும். பழ கலவைகள். அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தபோது சேற்றில் மிதித்து என்ன செய்தாங்க? அடிமை வேலை செய்தார்கள். பட்டணங்களை கட்டுகின்ற கட்டுமான பணியை செய்கின்ற பொழுது அந்த சேற்றை மிதித்து தான் அவர்கள் கட்டடங்களை எல்லாம் செங்கல் அறுத்தார்கள், பார்த்து கொள்ளுங்கள். ஆக அவர்கள் அடிமை வேலை செய்த சேற்றிலை மிதித்து செங்கலை அறுத்து அந்த கட்டடங்களை கட்டின அடிமைத்தனத்தை நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே ஃப்ரூட் சாலட் ஒரு பவுல்ல வைக்கப்பட்டிருக்கும், பார்த்து கொள்ளுங்கள். இன்னொரு பக்கத்துல குச்சி, வாசனை குச்சிகள், லவங்கம், இன்னும் ஏலம், ஏலக்காய், இப்படிப்பட்ட வாசனை திரவியங்கள் எல்லாம் வைத்து அது குச்சிகளாக செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அந்த குச்சியை எடுப்பாங்க, அந்த ஃப்ரூட் சாலட்ல முக்குவாங்க, அதை எடுத்து செய்வாங்க, சாப்பிடுவாங்க. நிறைய குச்சிகள் இருக்கும். அந்த குச்சியை எடுத்த இடத்துல தோய்த்து 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 அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருப்பார்கள். அந்த லவங்க குச்சிகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அங்கே பார்வோன் அடிமைத்தனத்தில் அவர்களை சேற்றிலே மிதித்து செங்கற்களை செய்ய சொன்ன போது
அவங்களே போய் வைக்கோல்களை என்ன செய்யணும், தேடி கொண்டு வந்து போட்டு அவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கடுமையாய் ஒடுக்கினான். அதை நினைத்து கொள்ளும்படியாய்த்தான் அந்த வாசனை குச்சிகள். அது வைக்கோலை அது என்ன செய்கிறது, நினைவுபடுத்துகிறது. அங்கே அது வைக்கப்பட்டிருக்கும். மத்தியில பொரிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி நல்ல மசாலா தடவி எண்ணெயெல்லாம் பாகம் பண்ணி அப்படி அருமையா சுட்டு, அது நினைச்சு பார்த்தீங்கன்னா இப்பவுமே நம்ம நாக்கில் என்ன ஊறும், என்ன ஊறும், தண்ணீர் ஊறும், பார்த்து கொள்ளுங்கள். அவ்வளவு அருமையா பொரிச்சு அந்த ஆட்டுக்குட்டியானது முன்னாலே வைக்கப்பட்டிருக்கும். அதை பிச்சு 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 என்ன செய்யணும், ராத்திரிக்குள்ள அந்த 9 மணிக்குள்ளாக, 3 மணி நேரம் தான் பண்டிகை, 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக அவர்கள் அதை புசித்து விட வேணும். இப்ப எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கு, எல்லாம் என்ன செய்கிறது, ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. மேல் அறையில நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பந்தி இருக்கும்படி வந்து அமர்ந்திருக்கிறார். எல்லா இடத்திலும் என்ன நடக்கும்னா, அவர்கள் அப்படி பந்தி இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிறுவன், அந்த கூட்டத்தில் யாரு சின்ன பையனா இருக்கிறாங்களோ அவன் எழும்பி இதெல்லாம் வச்சிருக்கிறீங்களே இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்கணும். அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேய் பண்டிகை ஆரம்பிச்ச உடனே நீ எழும்பி என்ன செய்யணும், இப்படி கேட்கணும். அப்பாவோ தாத்தாவோ யார் நடத்திட்டு இருக்கிறாங்களோ, தாத்தா இதெல்லாம் வச்சிருக்கீங்களே இது எதுக்கு நீ கேட்கணும். இல்லாட்டி அப்பா இதெல்லாம் வச்சிருக்கீங்களே இது எதுக்குன்னு அவன் கேட்கணும். உடனே அந்த ஜெப கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர் எகிப்திலே அவர்கள் பட்ட பாடுகளையும் அடிமைத்தனத்தில் உழண்டதையும் மோசையின் மூலமாக கர்த்தர் அவர்களை விடுவித்ததையும் செங்கடலையும் தாண்டி யோர்தானையும் தாண்டி கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்ததையும் இதையெல்ல வரலாற்றை எல்லாம் அந்த நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் என்ன செய்வார், அவர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார். அதை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அன்னைக்கு அதைத்தான் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணிவிட்டு விருந்தை புசிக்க ஆரம்பிப்பார்கள். முதல்ல ஒரு ரவுண்டு, ஒரு குவளை எடுப்பார்கள். ஒரு ரவுண்டு எல்லாரும் குடிப்பாங்க. குடிச்சிட்டு அப்பத்தை எடுப்பார்கள், சாப்பிடுவாங்க. கீரையை எடுத்துக்கிடுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த பொரிக்கப்பட்ட கறி மாமிசத்தை சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு ரவுண்டு ஒரு 10 நிமிஷம் அனுப்பிச்சுவாங்க, நல்ல சாப்பாடு நடக்கும். அந்த சமயத்தில் ஹேலல் சாங்ஸ் அப்படின்னு ஸ்தோத்திர பாடல்கள், அவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட பாடல், அந்த பஸ்கா பண்டிகையின் போது பாடுவதற்கான பாடல் 113ஆம் சங்கீதத்திலிருந்து 118ஆம் சங்கீதம் வரையிலும், 113லிருந்து 118ஆம் சங்கீதம் வரையிலும் இருக்கிற சங்கீதங்களை அவர்கள் மாறி மாறி என்ன செய்வாங்க, முதல்ல ஒரு சங்கீதத்தை பாடுவாங்க. பாடி முடிச்ச உடனே மறுபடி ஒரு குவளை, அடுத்தாப்புல என்ன செய்வாங்க, இன்னொரு குவளை எடுத்து குடிப்பாங்க. கீரையை சாப்பிடுவாங்க, இன்னும் அப்பத்தை சாப்பிடுவார்கள், மாமிசத்தை புசிப்பார்கள், பழக்கலவையை சாப்பிடுவாங்க, இன்னொரு சங்கீதத்தை அவங்க பாடுவாங்க. அதற்கப்புறம் மறுபடி இப்படியாக மாறி 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 சங்கீதங்களை பாடிக்கொண்டு அந்த அப்பங்களையும் மாமிசத்தையும் புசித்து கொண்டு இப்படியாக இந்த காரியங்கள் 9 மணி வரையிலும் நிகழும், பார்த்து கொள்ளுங்கள். இறுதியாக ஒரு ஸ்தோத்திர பாடலை அவர்கள் பாடி அந்த பண்டிகையானது என்ன செய்யும், நிறைவு பெறும். இங்கே என்ன நடக்கிறது, அந்த கூட்டத்தில் இருந்ததுல ரொம்ப சின்ன ஆள் யார் அப்படின்னா யோவான் தான். யோவான் அப்போஸ்தலர் தான் அந்த கூட்டத்தில் இருந்ததுல மிக சின்னவர். ஆனால் நான் நினைக்கிறேன் யோவான் தான் கேட்டிருப்பாரு. யோவான் தான் யாரை பார்த்து கேட்டிருப்பார், ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பார். ஏன்னா ஆண்டவர் தான் அதை லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே இதெல்லாம் எதுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் தான் கேட்டிருப்பாரு. ஆண்டவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவருடைய முற்பிதாக்கள் அடிமைத்தனத்துக்குள் கிடந்ததையும் மோசையின் மூலமாக கர்த்தர் மீட்டு கொண்டதையும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் பேசியிருப்பாரு. பேசிட்டு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் நினைச்சாங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் திடீரென்று எழும்பி தன்னுடைய அறையிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு ஒரு பவுலில் தண்ணீரை எடுத்து தன்னுடைய சீஷருடைய கால்களை எல்லாம் என்ன செய்றாரு, கழுவுகின்றார். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னுடைய கால்களை கழுவலாமோ? ஆண்டவர் சொன்னாரு, நான் இப்பொழுது உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கே இல்லை.
உடனே பேதுரு சொல்வாரு, என் கால்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என்னை முழுவதும் என்ன செய்து விடும், கழுவி விடும் என்று சொல்லுவார். இதெல்லாம் நடக்கும். அதற்கு பின்பு எழுந்து அவர் சாக்கிரமந்து, நாம் செய்கிறோம் அல்லவா திருவிருந்து, அதை அவர் நிகழ்த்துகின்றார். ஏனென்றால் தன்னுடைய நேரம் நெருங்கிவிட்டது என்பதை கர்த்தர் அறிந்து கொண்டார். சீக்கிரத்தில் சிலுவைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார். உடனே அவர் எழும்பி அப்பத்தை எடுத்து ஒரு மெமோரியலாக அவர் செய்கின்றார். இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அடுத்தாப்புல பாத்திரத்தையும் எடுத்து இதில் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் வாங்கி புசிக்கிறாங்க. அதில் ரெண்டு கருத்துக்கள் இருக்கிறது. இந்த நியமத்திற்கு முன்பதாகவே யூதாஸ் வெளியேறிவிட்டான் என்று சொல்லுகிற ஒரு கருத்து. ஆனால் இந்த நியமம் நடக்கும்போது யூதாஸ் அங்குதான் இருந்தான், அவனுக்கும் கர்த்தர் துணிக்கையை தோய்த்து கொடுக்கின்றார் என்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் ஒரு விதமான மக்களும் சொல்லுகிறார்கள். பார்த்து கொள்ளுங்கள். அவர் எடுத்து கொடுக்கும்போது தான் என்னை காட்டி கொடுக்கிறவன் உங்களில் ஒருவன் என்ன செய்வான், காட்டி கொடுப்பான் என்று சொல்லும்போது நானும்லாம் கேட்குறாங்க. என்னோடு தாளத்தில் கையிடுகிறவன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே அந்த சமயத்தில் அவர் இருந்திருக்கலாம், யூதாஸ் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிற மக்களும் உண்டு. இந்த நியமத்திற்கு முன்பதாகவே யூதாஸ் வெளியேறிவிட்டான் என்று சொல்லுகிற ஒரு குரூப்பும் உண்டு. நான் இரண்டாவது வகையை சேர்ந்தவன். இந்த சமயத்தில் யூதாஸ் எங்கே இருந்தான், அங்கே இருக்கத்தான் செய்தான். அந்த சாக்கிரமந்தும் முடிந்தது. முடிந்த உடனே தான் அவன் எழும்பி வேகமாய் ஆசாரிகளை நோக்கி என்ன செய்கிறான், செல்லுகிறான். ஆண்டவர் புறப்பட போகிறார். அவர் நேரம் ஒலிவ மலைக்கு கீழே இருக்கிற கெத்செமனேக்கு போவாரு. அங்கே கூட்டி கொண்டு வந்து காட்டி கொடுத்துட வேண்டும் என்று சொல்லி அவன் வேகமாய் செல்லுகிற அந்த சூழ்நிலை இருக்கும். ஆக 9 மணிக்கு இந்த நியமம் முடிந்து அவர்கள் எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடுகின்றார்கள். அந்த பாடலோடு எது முடிகிறது, பஸ்கா ஆசரிப்பு நிகழ்வு முடிந்து விடுகிறது. பண்டிகை நிறைவு பெற்றது. நம்முடைய பஸ்கா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படியாய் அவர் செல்லுகின்றார். பார்த்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டின் நியமத்திலே காணப்பட்ட பஸ்கா முடிந்தது. புதிய ஏற்பாட்டு பஸ்காவாகிய கிறிஸ்து அடிக்கப்படுவதற்காக என்ன செய்கிறார், அவர் முன்னே செல்ல இருக்கின்றார். ஸ்தோத்திர பாடலை பாடி முடிக்கின்ற போது 9 மணி. ஏனென்றால் பண்டிகையின் நேரம் என்பது 6 மணி முதல் 9 மணி வரையிலும். ஸோ 9 மணிக்கு அவர்கள் அங்கிருந்து புறப்படுகின்றார்கள். எங்கே, கெத்செமனே என்கிற தோட்டத்தை நோக்கி. அந்த கெத்செமனே என்கிற தோட்டம் எருசலேமில் இருந்து மத்தியில் கெதரோன் ஆறு ஓடுகிறது. அதை தாண்டின உடனே அந்த கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. எருசலேம், கெதரோன் ஆறு, எருசலேம் தேவாலயம், அது பக்கத்தில் ஆறு. அதை தாண்டின உடனே என்ன இருக்குது, கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திற்கு செல்வதற்கு சுமார் 1 மணி நேரம் ஆகியிருக்க வேண்டும். ஏன் 1 மணி நேரம் என்று சொன்னால், அந்த சமயத்திலே தான் யோவான் 14வது அதிகாரம், 15வது அதிகாரம், 16வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு பிரசங்கித்து விட்டு 17ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற பிரதான ஆசாரியத்துவ ஜபத்தையும் அவர் செய்து முடிக்கின்றார். சீஷர்களோடு அவருடைய வாழ்க்கை என்பது எங்க முடிகிறது, சிலுவைக்கு முன்பு அந்த 17ஆம் அதிகாரத்தின் ஜபத்திலே பிதாவாகிய தேவனிடத்தில் தம்முடைய சீடர்களை ஒப்படைத்து அந்த பிரதான ஜபத்தை அவர் ஏறெடுக்கின்றார். இதெல்லாம் கடந்து போகின்ற பொழுது நிகழ்கின்றது. சொல்றாங்க, அது பௌர்ணமி காலமா இருக்குமா. பஸ்கா பண்டிகை வருவது என்ன காலம், பௌர்ணமி காலம் என்பதனால் அப்படியே வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமாய் நைட்டில் இருக்குமா. இவர்கள் அந்த ஆற்றிற்கு செல்வதற்கு, ஆற்றை கடந்து செல்வதற்கு போகின்ற வேளையிலே அந்த தண்ணீர் எல்லாம் எப்படி இருக்கிறது, ரத்தமாய் காணப்படுகிறது. 2.5 லட்சம் ஆடுகளை குளிப்பாட்டி இருக்கிறாங்களே, அதனுடைய ரத்தமெல்லாம் அங்கே தானே கிடக்குது, ஒரே ரத்தமாய் இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவருடைய மனம் என்ன வேதனை அடைந்திருக்கும் என்பதை சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். மேலறையிலேயே
துக்கம் ஆரம்பித்து விடுகிறது. இங்கே செல்லுகின்ற பொழுது இன்னும் அவருடைய வியாகுலம் அதிகமாகிறது. ஸோ 10 மணிக்கு அவர்கள் கெத்செமனே தோட்டத்திற்கு வந்து சேர்கின்றார்கள். 10 மணிக்கு கெத்செமனே தோட்டத்திற்கு வந்து 1 மணி நேரம் ஆண்டவர் ஜெபிக்கின்றார். 1 மணி நேரம் ஜெபிக்கின்றார். என்னோடு நீங்கள் 1 மணி நேரமாவது என்ன செய்யக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா என்று சீடர்களை பார்த்து கேட்பதிலிருந்து அவர் 10 மணியிலிருந்து 11 மணி வரையிலும் 1 மணி நேரம் 3 விசை ஜெபிக்கின்றார். முதலாவது ஒரு விசை ஜெபிக்கின்றார். எழுப்பி வர்றாரு. சீஷர்கள் தூக்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. தட்டி எழுப்பி விட்டு போறாரு. மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது, விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லிட்டு போறாரு. 2வது விசை ஜெபிக்கின்றார். வந்து பார்க்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் செல்லுகின்றார். 3வது விஷயம் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் எல்லாம் வியர்வைகளாக வெளிப்படுகின்ற அளவிற்கு அவருடைய மனம் அத்தனை வியாகுலப்பட்டு விடுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஒரு தேவ தூதன் இறங்கி வந்து அவரை தேற்றுகின்ற அளவிற்கு அவருடைய மனம் என்ன செய்து விட்டது, அத்தனை வியாகுலத்திலே சஞ்சலத்திலே நிறைந்து விட்டது. மரண திகில் அவருக்குள்ளே வந்து விட்டது. அது மரண பயம் அல்ல. உலகத்தின் பாவங்களை சுமந்து நிற்கின்ற நேரத்தில் தன்னுடைய பிதாவின் முகம் தமக்கு மறைக்கப்பட இருக்கிறது. அந்த நேரத்தை நினைத்துதான் ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. யுகாயுகமாக பல கோடி கணக்கான முடிவே இல்லாத ஆண்டுகளாக பிதாவின் மடிவில் செல்லப்பிள்ளையாய் இருந்தவருக்கு ஒரு கணம், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில மணி நேரங்கள் அப்பாவுடைய முகம் அவருக்கு என்ன செய்யப்பட போகிறது, மறைக்கப்பட இருக்கிறது. அந்த நேரத்தை நினைத்து தான் அவருக்குள்ளே அத்தனை பெரிய வியாகுலம். தகப்பனுடைய முகம் மறைக்கப்படுவதை நான் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறேன்? தேவ பிரசன்னம் என்னை விட்டு நீங்கிவிடும். உலகத்தின் பாவத்தை நாம் சுமக்கிற வேளையிலே தேவ பிரசன்னம் என்னை விட்டு நீங்குகிற நேரத்தில் அந்த நேரத்தை நான் எப்படி சகிப்பேன் என்கிற பயங்கரமான ஒரு கஷ்டங்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் எழுப்பி வருகிறார். 11 மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ராத்திரி 11 மணிக்கு என்ன செய்யறாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணப்படுகிறார், கைது செய்யப்படுகிறார். 12 மணிக்கு அன்னாவின் முன்பதாக அவர் விசாரணை செய்யப்படுகிறார். 12 மணிக்கு அப்புறமா 1 மணிக்குள்ளாக காய்பாவுடைய வீட்டிற்கு கொண்டு போகப்பட்டு அங்கே 3 மணி வரையிலும் அவர் விசாரிக்கப்படுகிறார். அதிகாலை 3 மணி வரையிலும். அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலும் அங்கே ஆண்டவரை அவருடைய சேவகர்கள் பரிகாசம் பண்ணுகின்றார்கள். அவரை பரிகாசம் பண்ணுகிற நிகழ்வுகள் நடைபெறுகிறது. 5 மணிக்கு மீண்டும் சனகரிப்பு சங்கம் அவசரமாய் காலையிலே கூடி 6 மணிக்குள்ளாக அவர் கொலை குற்றத்திற்கு அவரை உட்படுத்தி அவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவர்களுடைய சனகரிப்பு சங்கம் தீர்மானித்து 6 மணிக்கு பிலாத்துவினிடத்திலே அழைத்து கொண்டு போகிறார்கள். 6 மணி முதல் 7 மணி வரையிலும் பிலாத்துவினிடத்திலே, 7 மணி முதல் 8 மணி வரையிலும் ஏரோதினிடத்தில் அழைத்து கொண்டு போகப்படுகிறார். 8 மணியிலிருந்து மறுபடியும் பிலாத்துவினிடத்தில் வந்து அவன் கைகளை கழுவி ஆண்டவரை சிலுவையிலே அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறான். சரியாக காலை 9 மணிக்கு ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுகின்றார். சரியாக காலை 9 மணிக்கு ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுகின்றார். 9 மணியிலிருந்து 12 மணி வரையிலும் அந்த 3 மணி நேரத்தில் முதல் 3 வாக்கியங்களை ஆண்டவராகி தேவன் மொழிகின்றார். முதல் 3 வசனங்கள். 12 மணிக்கு அந்தகாரம் சூழ்ந்து விடுகிறது. அந்தகாரம் சூழ்ந்து விட்ட பின்பு 4வது வசனத்தை அவர் 3 மணிக்கு அவர் 4வது வசனத்தை எடுத்துரைக்கின்றார். மீதமுள்ள வசனங்கள் எல்லாமே அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் முடித்து விடுகிறார். 4 மணிக்கு ஆண்டவர் தன் ஜீவனை ஆவியை ஒப்பு கொடுத்து விடுகிறார். 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு பிலாத்துவிடத்தில் சென்று ஆண்டவருடைய சரீரத்தை கேட்டு அவரை அடக்கம் பண்ணி விடுகிறான். 6 மணிக்கு
பிரதான ஓய்வு நாள் ஆரம்பமாகி விடுகிறது. சனிக்கிழமை என்பது பிரதான ஓய்வு நாளாக மாறிவிடும். ஆகவே ஓய்வு நாளுக்கு முன்பதாகவே மரத்திலிருந்து அவருடைய சரீரத்தை இறக்கி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அவசரமாய், அங்க வாசனை பொருள் அல்லது ஒண்ணுமே வைக்கல, அவசரமா துணிகளிலே சுற்றி கொண்டு போய், ஏன்னா 6 மணிக்குள்ள அடக்கம் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஓய்வு நாள் ஆரம்பமாகிவிடும், எந்த வேலையும் செய்ய முடியாது. அவசரமா இறக்கி கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆகவேதான் 3வது நாள் அதிகாலையிலே சுகந்த வர்க்கம் இடும்படியாக ஸ்திரீகள் எங்க போறாங்க? கல்லறைக்கு செல்லுகின்றார்கள். ஸோ 4 மணிக்கு கர்த்தர் தன்னுடைய ஜீவனை பிதாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றார். 6 மணிக்குள்ளாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விடுகிறார். இதுதான் அந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவருடைய அந்த வாழ்விலே நடைபெற்றதான அந்த நிகழ்வுகள். பார்த்து கொள்ளுங்கள்.